அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்மரிஷி பாதம் பணிந்து இன்றைய 18/3/2026 மாசி மாதம் 4ஆம் நாள், இன்று அமாவாசை, புதன்கிழமை. இந்நாளில் புத பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள். இந்நாளில் 12 ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை இப்பதிவில் காணலாம். இன்றைய திதி காலை 8:25 வரை சதுர்த்தசி, பின் அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி. ராகு காலம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. குளிகை காலம் 10:30 12 மணி வரை. இன்றைய கோச்சாரம் மீனத்தில் சுக்கிரன், சனி, சூரியன், சந்திரன். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் செவ்வாய், புதன், ராகு பகவான். இன்றைய சுப ஓரைகள் புதன் ஓரை காலை 6:26 7:26 வரை. குரு ஓரை 9:25 10:25 வரை. புதன் ஓரை மதியம் 1:25 2:25 வரை. குரு ஓரை 4:24 5:24 வரை. சுக்கிர ஓரை மாலை 7:24 8:24 வரை. புதன் ஓரை 8:24 9:24 வரை. இந்த குரு ஓரை மற்றும் சுக்கிர ஓரை நேரங்களில் சுப காரியங்கள் மற்றும் மங்களகரமான காரியங்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்க சிறந்த நேரம். அதே போல் புதன் ஓரை நேரத்தில் டாக்குமெண்ட் சம்பந்தமான பணிகள், கல்வி சம்பந்தமான பணிகளுக்கு ஏற்றது. இன்றைய சந்திராஷ்டமம் கடகராசி பிறந்தவர்களுக்கு பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரிய சந்திரன் சேர்க்க இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் மற்றும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். தூக்கம் தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடும் என்பதால் தியானம் செய்வது நல்லது. சுப விரயங்களுக்கு திட்டமிடலாம். இன்று மேசராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதே போல அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். லாபஸ்தானத்தில் கிரகங்கள் பலமாக இருப்பதால் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். அரசு வழி காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தொழில் ஸ்தானத்தில் இந்த சேர்க்கை நிகழ்வதால் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் சாதகமாக அமையும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. இன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 3. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பாக்கிய ஸ்தானத்தில் பிதிர்காரகன் சூரியன் இருப்பதால் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கைகூடும். கடகராசியில் பிறந்தவர்கள் இன்று அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அஷ்டம ஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் மறைவது சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம். முன்கோபத்தை குறைப்பது அவசியம். வாகன பயணங்களில் வேகம் தவிர்ப்பது நல்லது. மறைமுக எதிர்ப்புகள் விலகும்.
சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆரஞ்சு, பச்சை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5 மற்றும் 9. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கலத்திர ஸ்தானத்தில் கிரகங்கள் சேர்க்கை இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். பொது வாழ்வில் மதிப்பு மரியாதையும் கூடும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதே போல் அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை, வெள்ளை, கருப்பு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் வந்து 5, 6, 8, 9. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைவது உங்களுக்கு சாதகமான பலனாகவே தரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். பழைய கடன்களை தீர்க்கும் வழி பிறக்கும். ஆரோக்கியம் மேம்படும். துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதே போல் இன்று அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த சேர்க்கை நிகழ்வதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். குலதெய்வ வழிபாடு செய்வது உத்தமம். புதிய கலைகளில் ஆர்வம் பிறக்கும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் நிதானம் தேவை. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் வந்து செவ்வாய் பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சுகஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்த ஊரில் நிலம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியடையும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய சந்திர சேர்க்கை உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரிகளுடன் இணக்குகள் நீங்கும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வணங்கி 108 முறை ஓம் நமச்சிவாய் சொல்லி வரவும். அதே போல சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தன ஸ்தானத்தில் இந்த இணைவு இருப்பதால் சொல்லால் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். அரசாங்க பணி அல்லது நிலுவைத் தொகைகள் செலுத்தி நிம்மதி அடைவீர்கள். கண்களில் சிறு உபாதைகள் வரலாம். கும்பராசியில் பிறந்தவர்கள் இன்று சனி பகவானை வழிபடுவது சிறப்பு. கும்பராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு, சிவப்பு மற்றும் பச்சை, கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் வந்து 8, 9, 4 மற்றும் 5. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உங்கள் ராசியிலேயே சூரியனும் சந்திரனும் இணைவதால் ஆளுமை திறன் கூடும். அரசு வழி ஆதாயங்கள் உண்டு. எனினும் மனக்குழப்பங்களை தவிர்த்து தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டிய நாள். உடல் உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளவும். இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள், கருப்பு, வெள்ளை மற்றும் வெள்ளி. அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் வந்து 2, 2, 6, 8 மற்றும் 3. இன்று 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். தங்களின் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் இணையலாம். நன்றி.